எவ்ரிடே காஃபி குடிக்கிறது. காஃபி குடிச்சுக்கோங்க, டீ குடிச்சுக்கோங்க, பட் கண்டிப்பா அட்லீஸ்ட் ரின்ஸ் பண்ணிருங்க ஆஃப்டர் தட். சாப்பிட்ட உடனே ஆக்சுவலி தே பிரஷ் அண்ட் தே பிரஷ் ஃபார் லைக் யூனோஸ்லி 3-4 minutes. ரொம்ப ஹார்டா பிரஷ் பண்றது, தட் இஸ் ஆல்சோ பேட். ஃப்ளாஸிங்க ஸ்கிப் பண்றது, பிக் நோ ஃப்ரம் மீ, பிகாஸ் நீங்க கண்டிப்பா ஃப்ளாஸ் பண்ணி தான் ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட ஓரல் ஹைஜீன் பார்த்துக்கணும், கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஆக்சுவலி கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு இன்க்ளூட் ஃப்ளாசிங். லைக் ஹவர் லைக் நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் யூ ஹேவ் டு இன்க்ளூட். பல்லு வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் பல்லா இருந்தா ஆக்சுவலி என்னால அதை கடிக்கலாமா இதை கடிக்கலாமா, டெஃபினெட்லி நோ. உங்க பல்லா இருந்தாலும் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஃப்ராக்சர். பாட்டில் ஓபன் பண்றது, பாக்கெட்ஸ் ஓபன் பண்றது, இட் இஸ் மென்ட் ஃபார் சூவிங். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ இட். Most of them when you ask like do you grind teeth, நீங்க கோவத்துல வந்து actually பல்ல கடிப்பீங்க, நைட்ல கடிப்பீங்க, they say no, but actually everything is evident in the oral cavity. உங்களுக்கு ஓரல் ப்ராப்ளம்ஸ் இருந்தா டயபெட்டிஸ் வருமா, ஒரு டயபெட்டிஸ் இருந்தா ஓரல் ப்ராப்ளம்ஸ் வரும்? See, it is vice versa. Oral cavity நீங்க ஒழுங்கா பாத்துக்காம when your calculus deposition is more, when you have gum disease, that will worsen diabetes. பேட் பிரெத் இருந்தாலே வந்து நம்ம கட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இஸ் இட் ஒன்லி தட் ஆர் இதை தாண்டி வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? கட்ல ஏதாவது இஷ்யூ இருந்தா பேட் பிரெத் வர்றது ஓகே. பேட் பிரெத் like we call it as halitosis. Plan for pregnancy, கண்டிப்பா ஒரு டென்டிஸ்ட் பாத்துறது பெஸ்ட். Pregnancy women is pregnant, actually there will be a lot of hormonal imbalance will be there. அதனாலயும் they'll have like lot of gum disease. Okay. ஸோ ப்ரஷ் பண்ணுறதை தாண்டி ஒரு டே ஃபுல்லாக என்னோட ஓரல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும்னா நான் என்ன மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு இருக்குல்ல மேம். இதுக்காக நான் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி வச்சிருக்கேன். திஸ் இஸ் கால்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ எவ்ரிடே டிஃப்ரெண்ட் பீப்புள் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஹேபிட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் கிட்ட இருந்து நம்மளோட ஓரல் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எவ்ரிடே காஃபி குடிக்கிறது. காஃபி குடிச்சுக்கோங்க, டீ குடிச்சுக்கோங்க, பட் கண்டிப்பா அட்லீஸ்ட் ரின்ஸ் பண்ணிருங்க ஆஃப்டர் தட். செகண்ட் ஒன் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்ரி டைம் பிரஷ் பண்றது. Why brushing after every meal, which I will not recommend. You will not recommend? Yes, right after. Actually, I've seen people சாப்பிட்ட உடனே actually they brush and they brush for like actually 3-4 minutes. ரொம்ப ஹார்டா பிரஷ் பண்றது, that is also bad. நீங்க சாப்பிட்ட உடனே உங்க oral cavity வந்து actually it is like quite acidic, the pH is increased. That is not recommended. Okay. That will again cause erosion to the enamel. Third one வந்து ஃப்ளாஸிங்க ஸ்கிப் பண்றது. Okay, a big no from me, because நீங்க கண்டிப்பா ஃப்ளாஸ் பண்ணி தான் ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி like you can't really skip that. நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட oral hygiene பாத்துக்கணும், கம்ப்ளீட்டா நீங்க வந்து actually clean-ஆ வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா you have to include flossing. Like however like நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் you have to include flossing. Using teeth வச்சு packets or bottles வந்து ஓபன் பண்றது. A really big no. கண்டிப்பா வந்து actually you can't use like இப்போ like we say டாக்டர் என் பல்லு வந்து actually ஒரிஜினல் பல்லா இருந்தா actually என்னால அதை கடிக்கலாமா இதை கடிக்கலாமா, definitely no. உங்க பல்லா இருந்தாலும் it is definitely it is definitely going to fracture. Okay. Bottle open பண்றது, packets open பண்றது, it is meant for chewing. Okay. So please don't do all that. Everyday mouth wash யூஸ் பண்றது. If your dentist is recommending you, like of course you can use, in case like if you have any gum disease and the marna illa once in a while you can use, because like actually romba adhigama antiseptic irukra mouth wash we wouldn't recommend every day. So next one on the teeth grinding. This is something actually like people must know, because most of them when you ask like do you grind teeth, neenga kovathula வந்து actually பல்ல கடிப்பீங்க, நைட்ல கடிப்பீங்க, they say no, but actually everything is evident in the oral cavity. Okay, அது அட்லீஸ்ட் லைக் ஏர்லியரா அந்த லைக் actually when they have the enamel loss கண்டிப்பா அதை பார்த்து actually அட்லீஸ்ட் ஒரு மவுத் கார்ட் போட்டு actually ஃபர்தரா டேமேஜ் இல்லாம பாத்துக்கிறது actually it may even lead to tooth fracture. Obviously okay. No one wants it. அப்ப டீத் கிரைண்டிங்க்கு நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. Yes. Okay. chewing gum அடிக்கடி சாப்பிடுறது. It's okay and also not okay, because chewing gumல you have sugar free and also sugared, correct? இப்போ sugar free நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா it is actually going to increase the salivary flow. That helps in actually reducing the cavity formation ஒன்னு. பட் அதிகமா நீங்க சாப்பிடும்போது jaw pain வரலாம். Okay, so அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு like I don't know, actually maybe if you're using it in a moderation then it's fine. Last one வந்து oil pulling. இது ரொம்ப actually recent-ஆ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது oil pulling. Like yeah, fine, like once in a while that is also okay. இதெல்லாம் தாண்டி உங்களோட ஜர்னியில் உங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு நடுவில் இந்த 3 காமன் ரீசன்ஸ் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களோட ஓரல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன ரீசன்ஸ் மேம் சொல்லுவீங்க? Again, ignorance. Okay. And then actually ஒரு சின்னதாக ஒரு கேவிட்டி இருக்குது அப்படின்னா பேஷண்ட்ஸ் ஆக்சுவலி டாக்டர் ஒரு சின்ன கேவிட்டியாக தான் இருந்தது, அதை போய் டாக்டர் கிட்ட காட்டணுமா, நான் காமிக்கல, ஆக்சுவலி நான் கம் பேக் வித் பெயின். And self-medication எடுத்துக்கிட்டு actually obviously the pain is going to go away and they think it is actually cured. Once when you actually get any actually infection or like issue in the tooth,
unless and otherwise it is addressed by a dentist, it is actually not resolved, which people should know. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்னென்னா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணால் ஓரல், அதாவது நம்மளோட ஹேபிட்ஸ் எப்படி நம்மளுக்கு ஓரல் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருதுன்றதை நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம். அதர் தேன் தட், இன்றைக்கி ஒரு ஓரல் ப்ராப்ளம் ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்க பாடியில் வேறு ஏதாவது ஒரு ஆர்கனில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பாடியில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான அறிகுறியாக இருக்குமா மேம்? கண்டிப்பாக இருக்கும். see like what people don't understand is ஓரல் ஹெல்த்துக்கும் ஜென்ரல் ஹெல்த்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைப்பாங்க. see most of the times or like sleep ஒரு சில சமயம் டென்டிஸ்ட்னால ஆக்சுவலி வந்து when we see the oral cavity we will be able to identify what is the systemic disease or infection that you have. For example, bleeding gums actually when it is not controlled, actually அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு it could be due to uncontrolled diabetes mellitus. Okay, so like actually ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருக்கிற பேஷண்ட்க்கு actually when we see we'll be able to identify that, and like most of the times like when we ask the patient to go check it out, they will come back and tell us like doctor நீங்க சொன்னது correct actually yes அந்த மாதிரி. and again like actually people with dry mouth அதிகமாக இருக்கிற ரீசெண்டாக ஏதாவது மெடிக்கேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது சிஸ்டமிக் டிஸார்டர் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு வந்து ட்ரை மவுத் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்சர் டியூ டு ஸ்ட்ரெஸ் லைக் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இதனால வந்து அவங்களுக்கு வந்து அல்சர்ஸ் லைக் அடிக்கடி வந்து ஓரல் கேவிட்டியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அகெயின் லைக் வென் யுவர் இம்யூனிட்டி இஸ் காம்ப்ரமைஸ்ட் லைக் யூ மே கெட் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி யுவர் ஓரல் கேவிட்டி இஸ் லைக் கேட்வே ஃபார் லைக் டு ஃபைண்ட் அவுட், அதாவது என்ன சொல்கிறது, உங்களோட ஓரல் கேவிட்டிலேயே we'll be able to find out, நீங்களே சொல்லனா கூட actually we will be able to find out what exactly your systemic condition is. So oral problems வந்து நம்ம மவுத்ல இருக்க பிரச்சனை மட்டும் கிடையாது, சம்திங் பிக்கரா இருக்கக்கூடிய பிரச்சனை கூட ஒரு like symptom. even if you tell us like you're not smoking, we'll be able to find out. ஜெனரலி நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்மளோட ஓரல் ஹெல்த் பார்த்து ஒருத்தங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலான்றது நீங்க சொன்னீங்க. நம்மளுக்கு ஓரல் ப்ராப்ளம்ஸ் இருந்தா டயபெட்டிஸ் வருமா, ஒரு டயபெட்டிஸ் இருந்தா ஓரல் ப்ராப்ளம்ஸ் வருமா? See, it is vice versa. The oral cavity நீங்க ஒழுங்கா பார்த்துக்காம when your calculus deposition is more, when you have gum disease, that will worsen diabetes. Okay. And when you have uncontrolled diabetes mellitus, that will worsen the gum disease. Okay. It's vice versa. இப்போ டயபெட்டிஸ்க்கு ஒரு ரீசன் சொன்னீங்க, அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் ஓரல் ஹெல்த்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமா? See, of course there is significant connection between oral health and this cardiovascular disease. Periodontitis ன்னு சொல்றோம் இல்லையா, gum disease when it worsens actually we call it as periodontitis. That is an inflammatory condition. So when the bacteria from the oral cavity, when it enters the bloodstream, that actually causes actually issue in the cardiovascular system, in the arteries, like actually plaque formation in the arteries, and several studies have told. So obviously there is connection, people need to understand and take care of the oral cavity. இதே மாதிரி நிறைய பேருக்கு பேட் பிரெத் இருக்குல்ல, பேட் பிரெத் இருந்தாலே வந்து நம்ம கட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இஸ் இட் ஒன்லி தட் ஆர் இதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? கட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் பேட் பிரெத் வர்றது ஓகே. பேட் பிரெத் லைக் வி கால் இட் அஸ் ஹாலிடோசிஸ், சரியா, அதனால வர்றது ஓகே. பட் அதையும் தாண்டி the first and foremost thing that you need to see is like your oral cavity. Are you actually cleaning your teeth properly? Are you actually cleaning your tongue properly? நம்ம இப்போ வந்து actually tooth பற்றி flossing and everything we like actually we were talking. So உங்களோட டீத்தை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக everyday you have to clean your tongue also. Okay. If your tongue is not clean properly, ஓகே, அது வந்து ஆக்சுவலி இப்போ லைக் அங்கே வந்து ஆக்சுவலி பேக்டீரியல் அக்குமுலேஷன் இருக்கும் போதும் தட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு காஸ் ஆக்சுவலி லாட் ஆஃப் பேட் பிரெத் ஆர் ஹாலிடோசிஸ். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் லைக் டூ மெனி கேவிட்டிஸ், ரொம்ப வந்து டீப் கேவிட்டிஸ் இருக்கு, அதிலிருந்து ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் லைக் வென் யூ ஹேவ் டீப் கேவிட்டி, நம்மளோட ஃபுட்லாம் அங்கே போய் லார்ஜ் ஆகும், அதனால ஆக்சுவலி ஸ்மெல் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அது ஐ எம் நாட் டெல்லிங் ஆக்சுவலி கட் ஹெல்த்னால ஆக்சுவலி இட் இஸ் நாட் அஃபெக்டட், தட் இஸ் ஆல்சோ தேர். When you have gastric issue, obviously you will have halitosis, but this is also something you need to consider. ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஓரல் ப்ராப்ளம்ஸில் ஒரு சில பல சிம்டம்ஸ், அது நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளீடிங் கம் இருக்குது, ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா எத்தனை நாளைக்குள்ளே இருந்தால் அது ஒரு நார்மல், எத்தனை நாளைக்கு மேலே போனால் கண்டிப்பாக அவங்க ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்கணும்? Your gums are bleeding அப்படின்னாலே your gums are not okay. You definitely need to see a dentist. Day 1 போய் நல்லா brush பண்ணி, that's not going to work out. Okay, so day 1 போய் டென்டிஸ்ட்டை பார்த்துருங்க. Okay, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிம்டம் வந்தால் உடனே போய் ஒரு டாக்டரை பார்க்கணுன்றதை சொல்கிறீங்க, எஸ்பெஷலி வென் இட் இஸ் அ கம் ப்ராப்ளம் ஆர் ப்ளீடிங் கம்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு கம் ப்ராப்ளம், ப்ளீடிங் கம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரெக்னன்சி அப்போ கால்சியம் குறையிறதுனால வந்துட்டு நிறைய மதர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் டியூரிங் ப்ரெக்னன்சி அவங்க கண்டிப்பாக போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு தயக்கப்படுறாங்க, தே ஹெசிடேட் டு கோ டு அ டென்டிஸ்ட். ஸோ ப்ரெக்னன்சி அப்போ டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஏதாவது வகையில் குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா? இதில் ஆக்சுவலி நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லைக் யூ செட் ஆக்சுவலி they are scared to go to dentist ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. Why don't you get an early checkup?
when you plan for pregnancy கண்டிப்பா ஒரு டென்டிஸ்ட் பாத்துறது பெஸ்ட். ஓகே, இன்னொன்னு pregnancy ஒரு when a woman is pregnant, actually there'll be a lot of actually hormonal imbalance will be there. அதனாலயும் they'll have like lot of gum disease. Okay, so actually before pregnancy or like in case if they have like any symptoms issues இருந்ததுன்னா அப்பவே டென்டிஸ்ட் பாத்துறது பெஸ்ட். பிகாஸ் லைக் we don't நார்மலாவே வந்து actually ஒரு பல்லு வலியோ கம் இஷ்யூ இருந்தா actually will not be able to tolerate. For a pregnant woman it's going to be really like bad. So it's better to get checked with dentist and you really don't have to worry about it. பட் நெசசரியா இருந்தா பிரெக்னன்சி அப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? It is safe during second trimester. Not all the treatments, like we'll check the patient like அந்த pregnant, I mean like அவங்க டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி like actually before giving birth to the baby, what is safe like we'll do. Okay.